காலத்துல ஒரு கல்யாண பேச்சு முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்? வாட்ஸ்அப்ல ஜாதகத்தையும் போட்டோவையும் அனுப்புவாங்க. அப்புறம் போன்ல பேசிக்குவாங்க. பொண்ணு மாப்பிள்ள பிடிச்சு போயிருந்தா நேர்ல போய் சந்திச்சு பேசி திருமணத்தை முடிவு பண்ணுவாங்க. ஆனா 1940கள்ல நிலைமை அப்படியா இருந்தது? போனும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் கிடையாது, போக்குவரத்தும் சரிவர கிடையாது. அந்த நிலைமையில கடிதங்கள் தான் முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமா இருந்தது. இங்கேயும் ஒரு கல்யாணம் கடிதத்து மூலமா நிச்சயிக்கப்பட்டு நடக்குது. அத பத்தி தான் இந்த கதையில நீங்க பார்க்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற கல்யாண பேச்சு அப்படிங்கிற இந்த சிறுகதையை எழுதியவர் வே ராமாராவ் அவர்கள். முழுக்க முழுக்க கடிதங்களையே கொண்ட இந்த சிறுகதை வெளிவந்த ஆண்டு 1941. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். திருச்சி 15/3/1941. அன்புள்ள அக்கா, சீக்கிரம் கல்யாணம் செய்து கொள் என்று அடிக்கடி வற்புறுத்தி எழுதி நீ என்னை தொந்தரவு செய்து வருகிறாய். நீ எழுதும் ஒவ்வொரு விஷயமும் என் மனதுக்கு பிடித்துத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட நீ சொல்வது பிடிக்கவில்லை. நான் 40 வயதை கடந்தவன், 3 குழந்தைகளுக்கு தகப்பன். விதியின் விளையாட்டில், சரியான நடு ஆட்டத்தில் என்னை தனியே தவிக்க விட்டுவிட்டு என் மனைவி மறைந்து விட்டாள். அந்த வெற்றிடத்தை இன்னொரு புது துணைவியை கொண்டு மேலும் வாழ்வை தொடங்க சொல்லுகிறாய் நீ. நீ சொல்லுவதில் எனக்கு சம்மதம்தான். ஆனால் நான் இருக்கும் இந்த நிலையில் 20-22 வயதுள்ள ஒரு இளம்பெண் ஒருத்தியை மணப்பதில் எனக்கு துளியும் விருப்பமில்லை. திருமணமாகி என்னுடன் வாழ வரும் அந்த இளம்பெண் ஒருவித பயமும் குழப்பமுமான மனநிலையுடன் தயங்கிதான் அவள் என் வீட்டிற்குள் நுழைவாள். அப்படி வரும் ஒரு பெண் தாயை இழந்து பரிதவிக்கிற என்னுடைய குழந்தைகள் 3ஐயும் எந்த மாதிரி நோக்குடன் பார்ப்பாள்? பத்மாவுக்கு இப்போது வயது 11 ஆகிறது. அம்மாவையே உரித்து வைத்த மாதிரி அழகாக இருக்கிறாள். நான் இப்போது மறுபடியும் திருமணம் செய்து கொண்டால், அக்கா நீயே கொஞ்சம் நிதானமாக யோசித்துப்பார். அவளுக்கு உலக விவகாரங்கள் காய்மறைவு இலைமறைவாக தெரியும் வயது. மற்றவர்களை விட மாற்றாந்தாயின் கொடுமை அவளைத்தான் அதிகமாக பாதிக்கும். என் மகள் எனக்கு மிகவும் அருமையானவள். நீ சொல்லுகிறபடியே ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து தங்கமான பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்வதாகவே வைத்துக் கொள்வோம். அப்பொழுது மட்டும் என்ன? மாற்றாந்தாய் என்ற பட்டம் கிடைத்தவுடன் அந்த பெண்ணின் தங்கமான குணம் இரும்பாக மாறிவிட்டால் என்ன செய்வது? அக்கா, எதற்காக இந்த விஷப்பரீட்சை? 8 வயது ராமுவுக்கும் 4 வயது முத்துவுக்கும் தங்கள் தாயை இழந்த துக்கம் மறந்தா போகும்? என்னுடைய பூரண அன்பினால் அவர்களை என்றும் வாடாத மல்லிகைகளாக வைத்திருக்க பாடுபட்டு வருகிறேன். தாயின் அன்புக்கு இணையாக மழை ஒன்றைத்தான் சொல்லலாம், வேறு ஒன்றும் அதற்கு ஈடாகாது. தகப்பனின் அன்பு என்பது நல்ல கடுங்கோடையில் புதிதாக முளைவிட்டுள்ள செடிகளுக்கு தோட்டக்காரன் தன் கையால் அள்ளி அள்ளி தண்ணீரை தெளிப்பது போன்றது. வானத்து மழை தரும் வளத்தையும் செழிப்பையும் தோட்டக்காரனுடைய தூவல் தர முடியாது, அது உண்மைதான். ஒரு நாள் கிழமை என்று வந்தால் என் குழந்தைகளின் தத்தளிப்பை கண்டு என் கடின மனது கூட கொஞ்சம் கலங்கத்தான் செய்கிறது. சமையல்காரன் செய்யும் பலகாரங்கள் பார்வைக்கு பகட்டாகத்தான் இருக்கிறது, ருசியும் பரவாயில்லைதான். இருந்தாலும் இதுவரைக்கும் தாயின் புன்முறுவலோடு அவற்றை உண்டு வந்திருந்த குழந்தைகளுக்கு சமையல்காரன் செய்து கொடுக்கும் தின்பண்டங்கள் சரியாக இறங்குவதே இல்லை. இதை அநேக முறை என் கண்களாலேயே கண்டிருக்கிறேன். துக்கம் தாங்காமல் தனிமையில் கண்ணீரும் வடித்திருக்கிறேன். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. வாழுகிற வீட்டுக்கு பெண் என்பவள் மிகவும் அவசியம்தான். ஆனால் மறுமணம் என்று வரும்போது நான் இருதலை கொள்ளி எறும்பின் நிலையில் இருக்கிறேன். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம்தான். ஆனால் குழந்தைகளுக்கு துன்பம் ஏற்படாத வகையில் அது அமைய வேண்டும். ஆனால் அது நடைமுறையில் எப்படி சாத்தியம் என்று விளங்கவில்லை. யோசனை செய்து செய்து தலைதான் சுழல்கிறது. ஒரு 10-15 நாள் நீ இங்கு வந்து தங்கிவிட்டு போனால் நன்றாக இருக்கும். அதிகமாக நான் எழுதுவதில் அர்த்தமில்லை. அப்படி 10 நாள் தங்குவதற்காக அவ்வளவு தூரத்திலிருந்து உன்னுடைய சௌகரியங்களை விட்டுவிட்டு நீ வர முடியுமா? அப்படித்தான் வந்தாய் என்றாலும் நீ ஒரு 10-15 நாள் தங்கிவிட்டு திரும்பி போனதும் என் நிலைமையில் ஏதாவது மாறுதல் ஏற்பட போகிறதா? ஏதோ பைத்தியம் பிடித்தவனைப் போல் மனதில் தோன்றியதை எழுதியிருக்கிறேன். இப்படிக்கு அன்புள்ள தம்பி பாலு. பாலு எழுதின கடிதத்துக்கு அவங்க அக்கா உடனே ஒரு பதில் எழுதுறா. அந்த கடிதத்துல என்ன விஷயங்கள் இருந்ததுங்கிறத
பாலு அவளுக்கு எழுதின பதில் கடிதத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த கடிதம் இதுதான். திருச்சி 27/3/41. அன்புள்ள அக்கா, உன் கடிதம் கிடைத்தது. நீ சொன்ன யோசனை சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது. குழந்தை இல்லாத மத்திய வயதுடைய கொஞ்சம் படித்த கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு விதவையை பார்த்து மணப்பது நல்லது என்று நீ சொல்கிறாய். இது நடக்கக்கூடியதா? குழந்தை இல்லாத விதவையாக என்று உன்னுடைய கடிதத்தில் நீ குறிப்பாக எழுதியிருக்கிறாய். என்னுடைய கவனம் முழுவதும் இப்பொழுது குழந்தை இல்லா என்ற அந்த ஒரு வார்த்தையின் மீதே லயித்திருக்கிறது. நாம் குழந்தை இல்லாத விதவைகளை தேடுவது போலவே அவர்களும் குழந்தை இல்லாத கணவர்களை தேடுவதாக இருந்தால் என்ன செய்ய? அக்கா, இது ஆண் பெண் இரு பாலாரும் சம உரிமைக்காக தீவிரமாக போராடும் காலம் என்பதை மறந்து விடாதே. நீயே யோசனை செய்து பார். குழந்தை இல்லாத ஒரு விதவையை நான் மணப்பதற்கும் திருமணமாகாத ஒரு கன்னி பெண் ஒருத்தியை மணப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒரு கன்னி பெண்ணுக்கு அனுபவம் இல்லாததாலும் ஏற்கனவே வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் பார்க்காததாலும் என் குழந்தைகள் வீட்டில் இருப்பதே கொஞ்சம் கூட பிடிக்காமல் இருக்கக்கூடும். அதை அவள் வெளிப்படையாகவே காட்டியும் விடுவாள். ஆனால் குழந்தை இல்லாத விதவை ஒருத்திக்கு ஒரு முறை வாழ்க்கையில் அனுபவம் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் தாய் உள்ளம் என்றால் என்ன என்பது தெரியாது. தாயை இழந்த குழந்தைகளின் மனதில் என்ன இருக்கும் என்பதும் அவளுக்கு புரியாது. ஆனாலும் சாம்பல் பூத்த நெருப்பை போல தன்னுடைய எரிச்சலை வெளியே காட்டாமல், பார்ப்பவர்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்காமல், உள்ளுக்குள்ளேயே குழந்தைகளை வெறுத்து மறைமுகமாக அவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடும். இதுதான் அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். தாய்மை நிலையை அடைந்த பெண்ணுக்குத்தான் தாயின் உள்ளம் இருக்கும். அவளால் தான் தாயை இழந்த குழந்தைகளிடத்தில் பரிவு கொண்டு அவர்களுடைய மனம் கோணாமல் நடக்க முடியும். என்னை போலவே அவளுக்கும் 1-2 குழந்தைகள் இருக்குமானால் எங்கள் இருவருக்கு இடையிலும் ஒருவித வலுவான பிணைப்பும் அன்பும் இருந்து வரும். இது என்னுடைய கருத்து. எதற்கும் எல்லாவற்றையும் பற்றி தீர ஆலோசித்து உன்னுடைய அபிப்பிராயத்தை எனக்கு விவரமாக எழுது. அக்கா, இன்னொரு விஷயத்தை எழுத மறந்துவிட்டேன். போன கடிதத்தில் ராஜேஸ்வரி என்று கவரில் எழுதுவதற்கு பதிலாக ராஜம் என்றே வீட்டில் கூப்பிடுவது போல் எழுதிவிட்டேன். எப்படியும் அந்த கடிதம் உனக்கு கிடைத்து விட்டது. அந்த விஷயத்தில் திருப்திதான். இப்படிக்கு உன் தம்பி பாலு. பாலு அவங்க அக்கா ராஜத்துக்கு எழுதின 2வது கடிதமும் ராஜத்துக்கு கிடைக்குது. அதே சமயத்துல ராஜத்துக்கு அவளுடைய தோழி ஒருத்திக்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் இதுதான். மதுரை 4/4/1941. அன்புள்ள ராஜம், நீ எழுதிய நீண்ட கடிதத்திற்கு உடனே பதில் எழுதாமல் அதிக தாமதம் செய்துவிட்டேன். இதற்காக வருத்தப்படாதே. தாமதத்திற்கு மன்னிக்கவும். உன்னுடைய கடிதத்தை படித்து முடிந்ததும் என் மனதிலே ஒரு பெரிய சூறாவளி எழுந்து கலக்கிவிட்டது. அது இன்னும் ஓய்ந்த பாடில்லை. நான் இருக்கும் இந்த ஊரில் ஆண்களின் விளையாட்டு சங்கத்தில் சேர்ந்து நான் டென்னிஸ் ஆடுகிறேன் என்றும், அவர்களுடன் இந்த ஊரில் உள்ள ஏரியில் நீந்துகிறேன் என்றும், இங்கேயுள்ள பார்க்குகளில் நடக்கும் பார்ட்டிகளுக்கு செல்லுகிறேன் என்றும், தனிமையில் மாலை நேரங்களில் துணிச்சலுடன் உலாவப் போகிறேன் என்றும், குழந்தை முருகனை உதவாக்கரை போர்டிங் பள்ளிக்கூடம் ஒன்றில் சேர்த்துவிட்டு அவனுடைய கவலையே இல்லாமல் இருப்பதாகவும், சுருக்கமாக சொல்ல போனால் ஒழுக்கங்கெட்ட பொறுப்பற்ற வாழ்க்கையில் நான் ஈடுபட்டிருப்பதாகவும் காமாட்சி உனக்கு கடிதம் எழுதியிருந்ததாக எழுதியிருந்தாய். அவள் இந்த மாதிரி 1க்கு 10 எழுதுவாள் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் காமாட்சி எழுதியதில் தப்பில்லை. குற்றத்தை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். நான் இப்படி இருப்பதற்கான காரண காரியங்களை நேர்மையான மனதுடன் சிந்தித்து தன்னுடைய அபிப்பிராயத்தை காமாட்சி உனக்கு எழுதியிருக்கிறாளா? ஒரு காலம் அவள் அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டாள். பாவம், அவளுக்கு அதெல்லாம் எப்படி தெரிய போகிறது? என் கணவர் இறந்த பிறகு முதல் 3 வருடங்களில் நான் அழுது அழுது காலம் தள்ளினேன். எனக்கு சதா அவருடைய ஞாபகமாகவே இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம்தான் அதே மாதிரி சோகத்தில் மூழ்கி இருப்பது? நான் என்னுடைய திருமணத்திற்கு முன்னாலேயே நர்ஸ் வேலைக்கு பயின்று தேறி இருந்தது உனக்கு நினைவிருக்கலாம். பொழுது போவதற்காகவும் சுயமாக சம்பாதிக்கும் எண்ணத்துடனும் நர்ஸாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். கூடிய சீக்கிரத்தில் வேலையில் நல்ல பெயரும் சம்பாத்தியமும் கிட்டியது. பண சம்பந்தமாக நான் யாருடைய தயவையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. சுதந்திரமாக நான் இருந்து வந்தேன். போதிய வசதியும் சௌகரியங்களும் மனோதைரியமும் இருக்கும்போது யாருக்குத்தான் வாழ்க்கையில் உள்ள பலவிதமான இன்பங்களை அனுபவிக்கும் ஆசை இல்லாமல் போகும்? என் பையன் முருகனுக்கு 5 வயது ஆரம்பமானதும் இங்கே இருக்கிற போர்டிங் பாடசாலை ஒன்றில் அவனை சேர்த்து விட்டேன். அப்படி செய்வதை தவிர நான் என்ன செய்ய முடியும்? நாள்தோறும் 8 மணி நேரம் மூச்சுவிட நேரமின்றி உழைத்துவிட்டு வீடு திரும்பும் போது நான் முருகனுடைய விஷயத்தில் எப்படி கவனத்தை செலுத்த முடியும்?
சில நாட்களில் நோயாளிகளுடைய அருகாமையில் இரவு நேரங்களில் கூட இருக்கும்படி நேரிடும். அந்த மாதிரி சமயங்களில் வேலையாட்களிடம் அவனை ஒப்புவித்து விட்டு போக வேண்டியிருக்கும். அப்படி அவனை மற்றவர்களுடைய பொறுப்பில் விட்டுவிட்டு போவதை விட போர்டிங் பாடசாலையில் சேர்ப்பதுதான் நல்லது என்று எனக்கு தோன்றியது. நீயே யோசித்துப்பார், நான் செய்தது நியாயம்தானே? ஒவ்வொரு ஞாயிறன்றும் குழந்தை வீட்டுக்கு வந்து போகிறான். நாங்கள் இருவரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தோஷமாக காலத்தை போக்குகிறோம். நர்ஸ் வேலை என்றால் வெறும் உல்லாச விளையாட்டில்லை. நாற்காலியில் உட்கார்ந்திருந்தபடி ஆனா அவனா சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் வேலை மாதிரி அது இல்லை. கசப்பு மருந்துகளை நோயாளிகளுக்கு இனிக்கும்படி பேசி அவர்களை குடிக்கச் செய்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடும். பல பல தினுசான மனோபாவத்துடன் வெகு விசித்திரமான ஜனங்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு ஏற்படுகிறது. அவர்களோடெல்லாம் போராடிவிட்டு வீட்டுக்கு திரும்புவதற்குள் சலித்து போய்விடுகிறேன். எங்கேயாவது கண்காணாத தீவுக்கு ஓடிவிடலாமா என்று கூட சில சமயம் தோன்றும். இந்த மாதிரியான அலுப்பை போக்கிவிட்டு புது உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அடையும் பொருட்டு டென்னிஸ் ஆட ஆரம்பித்தேன். ஓய்வு நேரங்களில் வெளியே உலாவச் செல்லவும் ஆரம்பித்தேன். இதில் தவறு என்ன இருக்கிறது? ஆண்களோடு நெருங்கி பழகுகிற வேலை என்பதால் நீ பயப்படுவதாக எழுதியிருந்தாய். அழகும் இளமையும் உடைய விதவை என்றால் ஆண்கள் அதிக சலுகை எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்றும் நீ எழுதியிருந்தாய். பயப்படாதே, உன் தோழி தைரியமானவள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரும் என்மேல் தேவையற்ற உரிமை எடுத்துக்கொள்ள அனுமதிக்க மாட்டேன். அப்புறம் முருகன் இங்கே சௌக்கியமாக இருக்கிறான். படிப்பில் அவன் வெகு கெட்டிக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு உன்னை விட உன்னுடைய பெண் சாந்தாவின் நினைவுதான் அதிகமாக இருக்கிறது. இப்போதே எச்சரிக்கை செய்கிறேன், ஜாக்கிரதையாக இரு. இல்லாவிட்டால் மாப்பிள்ளை என்கிற ஹோதாவில் என் மகன் உன்னை படாத பாடுபடுத்தி விடுவான். இப்படிக்கு உன் அன்பு தோழி சரளா. சரளா எழுதின இந்த கடிதத்துக்கு ராஜம் ஒரு பதில் கடிதம் எழுதுறா. அந்த கடிதத்துக்கு சரளா எழுதின பதில் இதுதான். அன்புள்ள ராஜம், என் மேல் உனக்கு எவ்வளவு அன்பு! என் வாழ்க்கையின் மறுமலர்ச்சியில் உனக்கு எவ்வளவு சிரத்தை! கூட பிறந்தவர்களுக்கு கூட இவ்வளவு அன்பும் மக்கரையும் இருக்காது. நான் மறுமணம் செய்து கொண்டு மறுபடியும் வாழ்க்கை பிரயாணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். அடி பைத்தியமே, இந்த மாதிரி எண்ணம் என்னுடைய மனதில் ஏற்படவில்லை என்றா எண்ணுகிறாய்? ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமானதா என்பதை பற்றியும் யோசித்து பார்க்க வேண்டாமா? நான் 30 வயதை கடந்தவள், நர்ஸாக வேலை பார்ப்பவள், பெரிய அழகி என்றும் சொல்ல முடியாது. முதல் கல்யாணத்தின் சின்னமாக 5 வயதில் பையன் வேறு இருக்கிறான். இத்தனையும் சேர்த்து யோசித்து பார். எந்த கண்ணியமான மனிதன் என்னை திருமணம் செய்து கொள்ள முன் வருவான்? அப்படியே ஒருவர் முன்வந்து என்னை திருமணம் செய்து கொண்டாலும் என் அருமை மகன் முருகனிடத்தில் அவர் எப்படி நடந்து கொள்வாரோ என்பதை பற்றி நினைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு மாற்றான் தாயின் கொடுமையை விட மாற்றான் தந்தையின் கொடுமை அதிகமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. 2வது திருமணம் செய்து கொள்ள எண்ணும் ஆண்களுக்கு ஒரு அழகான விதவையை மணப்பதில் ஒன்றும் ஆட்சேபனை இருப்பதில்லை. ஆனால் அவள் குழந்தை குட்டி இல்லாதவளாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புவார்கள். அவர்களுக்கு முதல் தாரத்தின் மூலம் 5-6 குழந்தைகள் இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் மணக்கப் போகிற பெண்ணுக்கு குழந்தைகள் இருக்கக்கூடாது என்பதில் தீர்மானமாக இருப்பார்கள். இது என்ன நியாயமோ தெரியவில்லை, குருட்டு நியாயம். நாம் என்ன செய்ய முடியும்? சமூக கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் ஆண்கள் தங்களுடைய சுயநலனுக்கு ஏற்றபடி அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்று இருக்கிறது. பெண் உரிமை, ஆண் பெண் சமத்துவம் இதெல்லாம் வெறும் ஏட்டுச் சுரைக்காயாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நான் மறுமணம் செய்து கொள்வது என் மகனுடைய மனநிலையை அடியோடு பாதிப்பதாக அமைந்துவிடும். என் பையனுக்கு கோடை விடுமுறை 1.5 மாதம் விட்டிருக்கிறார்கள். நானும் 1 மாத காலம் ஓய்வு எடுத்துக்கொள்ளப் போகிறேன். இன்னும் 2 நாட்களில் நாங்கள் திருச்சியில் உள்ள என் அத்தையின் வீட்டுக்கு போகிறோம். என் அத்தையின் கணவர் அங்கு பிரபலமான ஒரு வக்கீல். ஆகவே இனிமேல் எனக்கு எழுதும் கடிதங்களை கே. சந்திரன், வக்கீல், திருச்சி என்ற விலாசத்துக்கே நீ எழுதி கொண்டிரு. உன்னுடைய தம்பியையும் சமீபத்தில் திருச்சிக்கு மாற்றி இருப்பதாக நீ எழுதியிருந்தாய். அப்படியானால் நீயும் திருச்சிக்கு வந்து சில நாள் தங்கி இருக்கக்கூடாதா? சுகமாக கொஞ்ச நாட்களாவது நம்முடைய பழைய பள்ளிக்கூட நாட்களில் இருந்தபடி சந்தோஷமாக இருக்கலாம். இப்படிக்கு உன் அன்புள்ள சரளா. சரளாவோட கடிதம் கிடைச்ச சில நாட்கள்லயே ராஜத்துக்கு அவ தம்பி பாலு கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் இதுதான். திருச்சி 4/5/41. அன்புள்ள அக்கா, எங்களுடைய விளையாட்டு சங்கத்தில் இந்த மாத ஆரம்பத்திலிருந்து புதிதாக ஒரு பெண் ஒருத்தி சேர்ந்திருக்கிறாள். இந்த ஊரில் உள்ள பிரபல வக்கீல் சந்திரன் அவர்களுடைய நெருங்கிய சொந்தக்காரியாம் அவள். எல்லாரிடத்திலும் இனிமையாகவும் சரளமாகவும் பேசுகிறாள்.
ஒரு நடுவயது விதவை பெண்ணிடம் இவ்வளவு கலகலப்பும் குதூகலமும் விளையாட்டில் ஆர்வமும் இருப்பதை இப்போதுதான் முதலாக பார்க்கிறேன். நான் மட்டும் பேச்சில் வல்லவனாக இருந்தால் அவளுடன் மணிக்கணக்கில் பேசியிருப்பேன். அவளுடன் பழக வேண்டும் என்றும் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் என்னை பற்றித்தான் உனக்கு தெரியுமே. என்னுடைய கூச்ச சுபாவம் என்னை தடுக்கிறது. நீ மட்டும் இப்போது இங்கே இருந்தாய் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்படிக்கு உன் அன்பு தம்பி பாலு. இந்த கடிதம் வந்த சில நாட்கள்லயே பாலு கிட்ட இருந்து ராஜத்துக்கு இன்னொரு கடிதமும் வந்தது. அந்த கடிதம் தான் இது. திருச்சி 15/5/41. அன்புள்ள அக்கா, சரளா உன்னுடைய உயிர் சிநேகிதி என்பது இன்றுதான் எனக்கு தெரிந்தது. அவள் மூலமாக அதை தெரிந்து கொண்டதும் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் ராஜத்தின் சகோதரரா? உங்களை முதலாக பார்த்ததிலிருந்தே எனக்கு அப்படித்தான் தோன்றிக் கொண்டிருந்தது என்று சரளா சொன்னாள். டென்னிஸ் ஆடி முடிந்ததும் அவள் என்னுடன் வீட்டிற்கு வந்தாள். வீடு முழுவதையும் சுற்றி சுற்றி பார்த்தாள். உன்னுடைய போட்டோவை பார்த்ததும், அட, நம்முடைய ராஜம் அக்காவா என்று சிறு குழந்தையைப் போல சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பித்து விட்டாள். குழந்தைகள் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அவர்களை வாரி அணைத்து கொண்டாள். பத்மாவை பாடச் சொல்லி கேட்டாள். அவளும் 2 பாடல்களை அவளுக்கு சொல்லிக் கொடுத்தாள். இன்று காலை அவளுடைய பையன் முருகனை நம் முத்துவோடு விளையாடுவதற்காக அனுப்பி வைத்தாள். பையனும் நல்ல துருதுருப்பு. இவர்கள் நல்ல சிநேகிதர்களாகிவிட்டார்கள். மற்றவை அடுத்த கடிதத்தில். இப்படிக்கு அன்புள்ள பாலு. பாலுவோட கடிதம் கிடைச்ச மறுநாளே சரளா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது ராஜத்துக்கு. அந்த கடிதத்துல இருந்தது இதுதான். அன்புள்ள ராஜம், திருச்சிக்கு வந்ததிலிருந்து என்னுடைய நாட்கள் இனிதே கழிகிறது. உன் தம்பி பாலுவோடு அறிமுகமானது. அந்த அறிமுகம் நட்பாகி, நட்பு முற்றி, நட்பு இப்போது. அவர் தன்னுடைய நிலைமையை எனக்கு விவரமாக விளக்கிச் சொன்னார். நீ அவருக்கு எழுதியிருந்த கடிதங்களையும் எனக்கு காண்பித்தார். முடிவில் தன்னுடைய எண்ணத்தையும் சொன்னார். இந்த கடிதத்தை நான் அதிகமாக வளர்த்தினால் நீ சிரிப்பாய். கல்யாணத்திற்கு நீ வருகிறாய் அல்லவா? இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெறுவதற்காக பெரிதும் நான் முயற்சித்து வருகிறேன். கயிறிருந்த ஒரு காற்றாடி மறுபடியும் பழையபடி காற்றில் பறக்க பார்க்கிறது. பாலுவும் உன்னை போலவே அன்பும் ஆதரவும் உள்ள ஒரு அரிய மனிதர். என்னுடைய வாழ்க்கையை அவருடைய அன்பென்னும் கயிற்றால் கட்டி மறுபடியும் பறக்க விட பார்க்கிறேன். கட்டாயம் அந்த கயிற்றின் மூலம் என் வாழ்க்கை காற்றாடி வெகு உயரத்தில் கம்பீரத்துடன் பறக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்படிக்கு வெகு சீக்கிரத்தில் உன் அண்ணியாக போகும் சரளா. பாலுவுக்கும் சரளாவுக்கும் ராஜம் பதில் கடிதம் எழுதுறா. அதை பார்த்த பிறகு பாலு தன்னுடைய அக்காவுக்கு எழுதின கடிதம் தான் இது. திருச்சி 15/6/41. அன்புள்ள அக்கா, இவ்வளவு தூரம் எல்லாவற்றிலும் முதலிலிருந்து இறுதி வரையில் பங்கெடுத்துக் கொண்டிருந்த நீ கடைசியில் இப்படி எங்கள் கல்யாணத்தன்று வராமல் இருந்து விடுவாய் என்று நாங்கள் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. எங்கள் இருவருக்கும் மிக மிக வருத்தம். உன்னுடைய மாமியாரும் மாமனாரும் அனுமதி தர மறுத்துவிட்டார்கள் என்று நீ எழுதியிருந்தாய். நீ எதற்காக அவர்களது அனுமதியை கேட்டாய்? நேரடியாக அத்தானிடம் கேட்டிருந்தால் அவர் தாராளமாக அனுப்பி வைத்திருப்பார். அது இருக்கட்டும். உன்னுடைய அண்ணி மகா கிண்டல்காரியாக இருக்கிறாள். அடிக்கடி என்னை கேலி செய்கிறாள். 4 குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள்தான், வேண்டுமானால் அவர்களையே கேட்டு பாருங்களேன் என்று சொல்கிறாள். குழந்தைகள் 4 பேரும் ஒரு வயிற்று குழந்தைகளைப் போலவே பேதமின்றி சந்தோஷமாக இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் வேலைக்காரிகளிடம் கூட அவள் மிகுந்த அன்புடன் பழகுகிறாள். உன்னுடைய அண்ணி தன்னுடைய நர்ஸ் வேலையை இப்போது விட்டுவிட்டாள். அநேக காரணங்களை யோசித்த பிறகு அந்த வேலை இப்போது அவசியமில்லை என்று தோன்றியது. நான் இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கும் போது அதோ சமையல் அறையின் வெளித்தாழ்வாரத்திலிருந்து குழந்தைகளின் பேச்சும் சிரிப்பும் என் கவனத்தை கவர்ந்தெடுக்கிறது. குழந்தைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரளா இடையிடையே அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். இப்போதெல்லாம் இந்த வீட்டில் எப்போதும் இனிமை தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அவசியம் நேரில் போய் உங்கள் அக்காவை அழைத்து வாருங்கள் என்று அவள் என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறாள். அடுத்த வாரத்தில் உன்னை கூப்பிட வரலாம் என்று இருக்கிறேன். உன்னுடைய கணவரிடம் முன்னதாகவே சொல்லிவிடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் என் பக்கத்தில் வருவாள். எனக்கு தெரியாமல் என் நாற்காலியின் பின்னால் வந்து நின்று கொண்டு, எத்தனை நேரம் உங்கள் அக்காவுக்கு விழுந்து விழுந்து கடிதம் எழுதுவீர்கள், எழுதுவதற்கு அப்படி என்னதான் இருக்கிறது என்றெல்லாம் பேசி என்னை கிண்டல் செய்வாள். அவள் அப்படியெல்லாம் கேலி செய்வதற்குள்ளாகவே இந்த கடிதத்தை முடித்து விடுகிறேன். மற்றவை நேரில். இப்படிக்கு அன்புள்ள பாலு. முதல் கடிதத்துல கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு 8வது கடிதத்துல கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சொல்லி கதையும் முடிவடைது. 1941 வித்தியாசமான முறையில இந்த கதையை கதாசிரியர் எழுதியிருக்காரு.
இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.